ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்லி தோசைக்கு எப்பவும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னின்னு செய்யாமல் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு தோல் நீக்கி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லைசஸாவோ பொடி பொடியாவோ எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்ல ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமே எடுத்து சேர்த்துருக்குறேங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 பல் பூண்டு, அது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்ல காரங்க, அதனால் நான் 3 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்ல சுவையாக இருக்குங்க. அடுத்ததாக சின்ன சைஸ் தக்காளியாக ஒன்று எடுத்து சேர்த்துருக்குறேங்க. தக்காளி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக புளி மட்டுமே சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு தக்காளியும் கூட கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இது கூட சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் தக்காளி சேர்க்கலை அப்படின்னா புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காய்க்கும் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சின்ன டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறோம். சாம்பார் தூள், மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த காய் வெந்து வர அளவுக்கு 2லேருந்து 3 விசில் அட்டு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துட்டு ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும். அடுத்ததாக இந்த மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ நமக்கு கடையும் போது ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியோடு கடையாமல் அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டு இந்த காயை மட்டும் ஒரு ஸ்மாஷரோ இல்லை பருப்பு மத்தோ வச்சு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல குழையவும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அங்கங்கே அந்த காய் தட்டுப்படுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 1க்கு 2 கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் நல்லா குழைய கடைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சிருந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துருந்ததுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச தண்ணி சேருங்க. பச்சை தண்ணி சேர்த்துற வேண்டாம், சலசலன்னு ஆகிடும். அதனால் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடையும் போது உங்களுக்கு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக தெரியும். இந்த அளவுக்கு திக்னஸ் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 வரமிளகாய் 1க்கு 2 கிள்ளி வச்சுருக்கிறேங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தில் தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நினைக்க பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருங்க வதக்கி தாளிக்கும் போது இந்த கடையல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதை இந்த கடையலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி. நம்ம எப்பவும் சாப்பிட்ற சட்னிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா 2 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான பீர்க்கங்காய் கடையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.